இந்த டிசைன்ஸில் கர்வ் இருக்குது, இந்த ஷார்ப்னஸ் கொண்டு வருது, இங்கே இந்த பீட்ஸோட ஷார்ப்னஸ் கொண்டு வருது, எல்லாமே தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் என்னோடய கிளாஸஸை பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கிளாஸில் சுகர் பீட்ஸை வச்சு ஒரு டிசைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து ஒரு டிசைனில் எட்ஜு ஷார்ப்னஸ் வர்றது ப்ராக்டிஸ் தனியாக சொன்னேன். அதே மாதிரி எப்படி டைரெக்ஷனில் போகிறது, அந்த கர்வ் மாதிரி இதில் எப்படி போகிறதுன்னு நம்ம தனித்தனியாக பார்த்தோம். அதே மாதிரி சுகர் பீட்ஸ்லேயும் இருக்குது. சுகர் பீட்ஸை வந்து டிசைனில் நம்ம பண்ணும்போது அதுக்கும் எட்ஜு ஷார்ப்னஸ் இருக்குது. அதோட கர்வில் நம்ம எப்படி போகிறோம் அதெல்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். சுகர் பீட் ஸ்டிச்சை வந்து டிசைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நீடில் வந்து 2 நீடில் வாங்குறதுக்கு நம்ம இவ்வளோ நாள் வந்து த்ரெட் நீடில் சொல்லிட்டு 13 நம்பர் யூஸ் பண்ணோம். இப்போ சுகர் பீட்ஸ் நம்ம ஷாப்பில் வந்து சுகர் பீட்ஸ் சொல்லி வாங்கினாலே குட்டியாக இருக்கிற ரொம்ப குட்டியாக இருக்கிற சுகர் பீட்ஸ் தான் தருவாங்க. ஸோ நீங்கள் வந்து 24 நம்பர் நீடில் துளி பிராண்டும் வாங்கி வச்சுக்கோங்க. நீடிலில் ரொம்ப வெரைட்டிஸ் இருக்குது. காப்பரு, அயன், அந்த மாதிரி ரொம்ப வெரைட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். அதாவது டிப் மாதிரி நான் சொல்லி பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம 24 நம்பர் நீடில் வந்து யூஸ் பண்ணி தான் சுகர் பீட் ஸ்டிச் வந்து நம்ம பண்ணுவோம். ஏன்னா சுகர் பீட் அதில் தான் போகும், இதுக்குள்ளே தான் போகும், 24ல் தான் போகும், 13 நம்பரில் போகாது. என்னோடய சுகர் பீட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கிறதுனால நான் வந்து 13 நம்பரை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்டே இதே மாதிரி சுகர் பீட்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் 13 நம்பரே யூஸ் பண்ணுங்கள். சுகர் பீட்ஸுக்கு எப்போயுமே நான் சொல்லியிருந்தேன் சூயிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம், மெஷின் த்ரெட்டு. அதை நான் ஏன் கிளாத்தோட கலரில் தான் போடணும், உங்களுக்கு தெரியணும்ல. கிளாத் கலர் பிளாக்லேயே போட்டால் தெரியாது. அதுக்காக நான் ஆப்போசிட் கலரில் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து நார்மலாக எப்போயும் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், நார்மல் த்ரெட்டை கீழேருந்து எடுத்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் லாக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து 2 சுகர் பீட்ஸாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க நல்லாவே. ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீட் ஸ்டிச் 2 பீடாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்படி மொத்தமாக உங்களால் லோட் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஸோ நீங்கள் வந்து 2 சுகர் பீட் போடணும்னா 2 சுகர் பீடாக எடுத்து போடுங்க. மொத்தமாக எடுத்து போடும்போது அந்த சுகர் பீட் கலண்டுரும், கீழே விழுந்துரும். அது ரொம்ப பிரச்சனை ஆகிற மாதிரி ஆகிடும், ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம். ஸோ ப்ராக்டிஸ் இல்லை எனக்கு வருதுன்னா நீங்கள் மொத்தமாக லோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா 2 யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், 2 சுகர் பீட் போட்டு அதை ரொம்பவும் நெருக்கமாகவும் இல்லாமல் ரொம்பவும் ஸ்பேஸ் இல்லாமல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 சுகர் பீடாக நீடில் லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை மெதுவாக உள்ள த்ரெட்டுக்குள்ளே விட்டுட்டு ரொம்பையும் நம்ம நெருக்கணும்னா ரொம்ப இப்போ டைட்டாகிற மாதிரி இருக்கும். கிளாத்தை நம்ம ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணும்போது வேறு மாதிரி இருக்கும். அது மாதிரி சுகர் பீட் ஒட்டி நம்ம போட்டோம்னா ஸ்டிச் வந்து நம்மளால் போட முடியாது. ஸோ நீங்கள் 2 சுகர் பீடாக எடுத்து நீடிலுக்குள்ளே விட்டு அதை ரொம்பவும் நெருக்காமல் ரொம்பவும் ஸ்பேஸ் விடாமல் அந்த அளவுக்கு மீடியம் ஸ்பேஸில் விட்டு உள்ளேருந்து நார்மல் செயின் ஸ்டிச்சுக்கு நம்ம எப்படி த்ரெட் எடுப்போமோ அதே மாதிரி தான். கீழே வந்து சேம் ப்ராசஸ் தான், ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது, சேம் ப்ராசஸ் தான். சுற்றி அப்படியே த்ரெட்டை எடுக்கிறது, அதுதான். ரொம்ப வேறு மாதிரி ப்ராசஸ்லாம் கிடையாது. கீழே எல்லாத்துக்குமே சேம் தான். 2 இதை உள்ளே தள்ளுங்க, அதை பக்கமாக கொண்டு போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு நீடில் குத்தி கீழே சுற்றி மேலே எடுத்துருங்க, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஃபுல் கர்வை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் 2 சுகர் பீட்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். அதோட ஸ்பேஸ் வந்து நம்ம சீக்கிரம் ஃபுல் பண்ண முடியாது 1 போடுறதுக்கு. ஸோ 2 போடலாம் சொல்லியிருந்தேன். ஆனால் 3 4 போட்டுறாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா ஃப்ரேமை விட்டு கிளாத்தை எடுக்கும்போது இப்படி தனித்தனியாக சுகர் பீட்ஸ் அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரேமை விட்டு எடுக்கும்போது அதை ஆடிடும். அதனால் 2க்கு மேலே தயவு செய்து போட்டுறாதீங்க. நீங்கள் வேணால் போட்டு ட்ரை பண்ணி பாருங்களேன். போட்டதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரேம்லேயே நமக்கு அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நம்ம ட்ராயிங் பண்ண டைரெக்ஷன் எங்கே இருக்கோ அங்கே நம்ம நீடில் போனால் ஓகேவாக வந்துடும் ஸ்டிச்சஸ். நீட் எக்ஸ்ட்ரா வச்சு அங்கே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பக்கத்தில் இன்னொரு லாக் ஸ்டிச், ஏன்னா நம்ம இப்போ இந்த டைரெக்ஷனில் திரும்ப போகிறோம். அந்த டைரெக்ஷனில் திரும்பும்போது இந்த சுகர் பீட் வந்து திரும்பிடும். அதுக்காக ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டோம்னா அது அதோட டைரெக்ஷனில் அப்படியே இருக்கும். குட்டி லாக் ஸ்டிச் போட்டாச்சு.
போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம எந்த டைரக்ஷனுக்கு போகணும், இந்த டைரக்ஷனுக்கு. ஸோ நார்மலாக அந்த டைரக்ஷனுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே இங்கேருந்து சுகர் பீட் ஸ்டார்ட் பண்ணோம்னா அது அதோட டிசைன் வந்து வேறு மாதிரி ஆகிடும். ஸோ நார்மலாக இப்படி அந்த டைரக்ஷன் பக்கத்தில் போய் இந்த ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்தியா, அந்த போட்டு பீடை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நம்ம அந்த குட்டி லாக் ஸ்டிச் வந்து தெரியாது, இப்போ நான் க்ரீன் கலரில் போடுறதுனால தெரியுது, நம்ம அதே பிளாக் கலரில் போடுவோம், ஸோ தெரியாது. நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகணும், இந்த டைரக்ஷனுக்கு போகணும். ஸோ அப்படியே நீடில் ரொட்டேட் பண்ணி அந்த போக வேண்டிய டைரக்ஷனுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போது அங்கே நார்மலாக 2 பீடை வந்து லோட் பண்ணி எப்பயும் போன்ற மாதிரி அதை டைட் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வச்சு டைட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ரொம்பவும் டைட் பண்ணக்கூடாது, ரொம்பவும் லூஸ் விடக்கூடாது. 2 பீடை லோட் பண்ணி அங்கே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஷார்ப்னஸ் உங்களுக்கு தெரியுதா, எந்த மாதிரி ஷார்ப்பாக அந்த டிசைனில் வந்து பீட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் செயின் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு டிசைன் பார்க்க அழகாக இருக்கிற மாதிரி பீட் ஸ்டிச் பண்ணும்போதும் அந்த டிசைன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அதில் ஒரு பீடு வந்து நம்ம ஜாயின் பண்ணாலே அந்த டிசைன் வந்து ஃபுல்லாகிடும். நம்ம இப்போ 2 பீடு ஜாயின் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா ஒரு பீட் ஜாயின் பண்ணணும், அப்போ தான் அந்த ஷார்ப்னஸ்க்காக எக்ஸ்ட்ரா வச்சு அங்கே ஒரு இது கிளாத்தை நம்ம ஃப்ரேமில் விட்டு எடுக்கும்போது இந்த டிசைன் இப்படி தனியாக தெரியும், இது தனியாக தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த டைரெக்ஷனில் இந்த ஸ்டிச்சோட மெர்ஜ் ஆகிற மாதிரி இங்கே ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டோம்னா அந்த த்ரெட் வந்து உள்ளே போய்டும், நமக்கு தெரியாது. போட்டுட்டு இங்கே லாக் போடுங்க. அப்போனா அந்த டிசைன் வந்து ரெண்டுமே மிங்கிள் ஆகி இருக்கும், நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. தனித்தனியாக போட்டோம்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ கிளாத்லேருந்து நம்ம ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணாலும் நமக்கு தனித்தனியாக தெரியாது, இது ஒரு ஃபில்லான டிசைன் மாதிரி தான் தெரியும். இப்போது இந்த ட்ராயிங்கை நான் சொல்லித்தரேன், இந்த டிசைனில் எப்படி அப்ளை பண்ணுறது. இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் இவ்வளோ தூரத்து லாக் ஸ்டிச் போட்டு அங்கே நம்ம த்ரெட்டை கட் பண்ண தேவையில்லை, இவ்வளோ டிஸ்டன்ஸ் தானே. ஸோ அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், திருப்பி கட் பண்ணி நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா நான் இங்கே சொன்ன மாதிரியே தான், இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி பீட்ஸ் போட்டு போனேன்னா கிளாத்தை எடுக்கும்போது இது தனியாக இது தனியாக தெரியும். ஸோ நம்ம இந்த டிசைன் இங்கே இருக்குன்னா இந்த பக்கம் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இங்கே அது வந்து பீடுக்குள்ளே போய்டும், அந்த ஸ்டிச் நமக்கு தெரியாது. ஓகேவா? இப்போ 2 பீடை லோட் பண்ணோம்னா இப்போ அந்த டிசைன் வந்து ரெண்டும் சேமாக ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நம்ம அந்த மாதிரி போட்டோன்னா தனித்தனியாக தெரியும். எண்ட் நாட் போட்டு நான் இதை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். என்னோடய வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.